Hello friends, வணக்கம் and welcome to தமிழ் பங்கு சந்தை. நான் உங்கள் கோபி. 2 நாள் மார்க்கெட் ரொம்பவே ஃபால் ஆனதுக்கு அப்புறமா இன்னைக்கு ஓரளவுக்கு மார்க்கெட் ரெக்கவரி ஆயிருக்கு. அதாவது Nifty 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 86 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.5% பாசிட்டிவ்ல 17,577ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 399 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 1.04% பாசிட்டிவ்ல 38,697ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக நேற்று குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருந்தது. ஆனால் இன்னைக்கு மார்னிங்ல இருந்து குளோபல் மார்க்கெட்ஸோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதனால் நம்மளோட மார்க்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா மார்னிங் நெகட்டிவ் ஓப்பனாக இருந்தாலும் அங்கிருந்து ரெக்கவரி ஆகி எண்ட் ஆஃப் த டே நல்லாவே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆக்சுவலாக இன்னைக்கு நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ஸில் ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாருமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்தது. ஆனால் ஒரு செக்டார் மட்டும் ரொம்பவே நெகட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்தது. ஸோ அது எந்த செக்டார்னு பார்க்குறப்போ ஐடி செக்டார் தான். ஸோ இன்னைக்கு நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ்ன்றது ஆல்மோஸ்ட் 1.77% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதில் எந்த ஸ்டாக்ஸ் வந்து ரொம்பவே இன்னைக்கு ஃபால் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ ஸோ ஓவரால் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ்லேயே எம்ஃபசிஸ், இன்ஃபோசிஸ் அண்ட் அதே போல் டிசிஎஸோட ஷேர் ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே ஃபால் ஆயிருக்கு. ஸோ இப்படி இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட்டே பாசிட்டிவ் ரியாக்ட் இருந்தாலும் ஐடி ஸ்டாக்ஸ் நெகட்டிவாக ரியாக்ட் ஆனதுக்கு என்ன ரீசன்ஸ்னு பார்க்குறப்போ முக்கியமாக 2 அப்டேட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச அப்டேட் தான். அதாவது குளோபல் ஸ்லோடவுன் ஆர் ரெசிஷன் ஃபேர் காரணமாக ஐடி ஸ்பெண்டிங் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதனால் அவங்களோட எர்னிங்ஸ் குறையும்ன்றதுனால ஐடி ஸ்டாக்ஸில் இன்றைக்கும் ப்ரெஷர் கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. அண்ட் இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கான ரீசனாக இருக்குது. அதாவது ஜேபி மார்கன் வந்து ஐடி செக்டார் ரிலேட்டடாக நெகட்டிவ் அப்டேட்ஸை கொடுத்துருந்தாங்க. அதாவது மார்ஜின் கம்மியாகிறது இண்டஸ்ட்ரியோட கீ ரிஸ்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனால இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா, எம்ஃபசிஸ் அண்ட் பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸை நியூட்ரலுக்கு டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈவன் மார்ஜின் எரோஷன்ன்றது மீடியம் டேர்முக்கும் கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இன்ஃபோசிஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்களோட மார்ஜின் ப்ரெஷர் காரணமாக இந்த ஃபினான்ஷியல் இயரோட ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், அதாவது ஏப்ரல் டு ஜூன் குவார்ட்டரோட வேரியபிள் பே அவுட்ஸை 70% குறைச்சிருக்கிறதா அப்டேட்ஸ் வந்திருக்கு. அண்ட் ஆல்ரெடி விப்ரோ கம்பெனி வந்து அவங்களோட மார்ஜின் ப்ரெஷர் காரணமாக வேரியபிள் பே அவுட்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. அண்ட் டிசிஎஸ் வந்து அவங்களோட குவார்டர்லி பே அவுட்ஸை சில எம்ப்ளாயிஸுக்கு 1 மாதம் வரைக்கும் டிலே பண்ணியிருக்கிறதா அப்டேட்ஸ் வந்துட்டு இருந்தது. ஆனால் அதை பற்றி டிசிஎஸ் ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட வேரியபிள் பே அவுட்ஸ் ரிலேட்டடாக சில ரிப்போர்ட்ஸ் வந்து தப்பாக வந்திருந்தது. நாங்கள் யூஸ்வலாக வேரியபிள் பே அவுட்ஸை ஃபர்ஸ்ட் மந்த் பண்ணுவோம், இல்லைனா செகண்ட் மந்த் பண்ணுவோம். ஸோ அது எங்களோட நார்மல் ப்ராசஸ். ஸோ இதில் எந்த ஒரு டிலேவும் பண்ணல. அண்ட் 100% வேரியபிள் அலவன்ஸை நாங்கள் பே பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. மேபி நீங்கள் யாராவது விப்ரோ, டிசிஎஸ் ஆர் இன்ஃபோஸோட எம்ப்ளாயிஸாக இருந்தீங்கன்னா வேரியபிள் பே அவுட்ஸ் வந்ததா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்க. எனிவே விப்ரோ வந்து அவங்களோட வேரியபிள் பே அவுட்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கிறதா அப்டேட்ஸ் வந்திருந்தது. அண்ட் இன்ஃபோசிஸ் வந்து 70% அவங்களோட வேரியபிள் பே அவுட்ஸை குறைச்சிருக்கிறதா அப்டேட்ஸ் வந்திருக்கு. அண்ட் இதை தாண்டி ஜேபி மார்கனும் வந்து ஐடி ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாக சில நெகட்டிவ் அப்டேட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இந்த ஓவரால் அப்டேட்ஸ்னால இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட்டே பாசிட்டிவ் ரியாக்டாக இருந்தாலும் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே நெகட்டிவ் ரியாக்டாக இருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த அதானி ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரியாக்டாக இருந்தது. ஸோ அதுக்கு என்ன ரீசன்னு பார்க்குறப்போ ஃபிட்ச் குரூப்புக்கு சேர்ந்த கிரெடிட் சைட்ஸ்ன்றவங்க அதானி ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாக சில அப்டேட்ஸை கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் அவங்க முக்கியமாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதானி குரூப் வந்து அவங்களோட எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் அண்ட் புது பிஸ்னஸஸில் அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதில் மேஜராக கடன் வாங்கி தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் அதானி ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்பவே ஓவர் லெவரேஜ்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே போல் அதானி குரூப் கம்பெனிஸில் கவர்னன்ஸ்ன்றது கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கிறதாவும் அண்ட் இஎஸ்ஜி, அதாவது என்விரான்மெண்டல், சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ் ரிஸ்க்கும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதானி குரூப்புக்கு மோடி கவர்மெண்ட்டோட ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ அது அவங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்கு. அண்ட் ஈவன் பாலிசியோட டெய்ல்வின்ஸ்னாலையும் அவங்க பெனிஃபிட் ஆகுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனிவே அதிகமாக கடன் வாங்கி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் டெட் ட்ராப்ல மாட்டிக்கிட்டு டிஃபால்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்ஸ்னால தான் இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த அதானி ஸ்டாக்ஸ் நெகட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்தது. ஓகே, அடுத்து கோட்ரேஜ் அக்ரோவெட் கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். பாம் ஆயில் பிளான்டேஷன் பிஸ்னஸ் பண்ணுற கோட்ரேஜ் அக்ரோவெட் கம்பெனி வந்து அஸ்ஸாம், மணிப்பூர் அண்ட் திரிபுரா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட பாம் ஆயில் கல்டிவேஷனை டெவலப் பண்ணி ப்ரமோட் பண்ணுறதுக்கு MOU சைன் பண்ணியிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதனால இந்த 3 ஸ்டேட்ஸ்லையுமே இந்த கோட்ரேஜ் அக்ரோவெட் கம்பெனிக்கு லேண்ட் அலோகேட் பண்ணி அதில் கம்பெனி வந்து பிளான்டேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஈவன் கோட்ரேஜ் அக்ரோவெட்டோட ப்ரமோட்டரான கோட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஓப்பன் மார்க்கெட்ல இருந்து கோட்ரேஜ் அக்ரோவெட்டோட 40,000 ஷேர்ஸை வாங்கியிருக்கிறதாவும் நேற்று அப்டேட் வந்திருந்தது. இனிவே இந்த ஓரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு கோட்ரேஜ் அக்ரோவெட்டோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே கோட்ரேஜ் அக்ரோவெட்டோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.58% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஜொமேட்டோட அப்டேட்டை பார்க்கலாம். Zomato கம்பெனி வந்து அவங்களோட ப்ரோ அண்ட் ப்ரோ பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரோக்ராமை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறதா அப்டேட்ஸ் வந்திருக்கு.
அதாவது Zomato Pro மெம்பர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் யூசர்ஸை விட சில எக்ஸ்க்ளூசிவ் டெலிவரி ஆஃபர்ஸ் இருக்கும். நார்மல் ஆர்டர்ஸை விட கொஞ்சம் சீக்கிரமாகவே டெலிவரியும் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ அந்த ப்ரோ அண்ட் ப்ரோ ப்ளஸ் ப்ரோக்ராம்ஸை ரெனியூ பண்ணுறதுலேருந்து ஸ்டாப் பண்ணி புது பெட்டர் ப்ரோக்ராமை கொண்டு வரதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த ஓரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு Zomatoட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே Zomatoட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.95% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஆப்பிளோட ஐபோன் 14 பார்த்தீங்கன்னா சைனால மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்ணி 2 மாசத்துலயே இந்தியாலையும் ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. பொதுவாக முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஐபோனோட மேனுஃபேக்சரிங்ன்றது வெறும் சைனால தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஈவன் அதோட ப்ராடக்ட் வரத்துக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷமோ 2 வருஷமோ எடுக்கும். ஆனா இப்ப மேனுஃபேக்சரிங்கே வந்து சைனாக்கு நிகரா ஆல்மோஸ்ட் இந்தியாலையும் பண்ண போறதா சொல்றாங்க. சோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ரெடிங்டனோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா ரெடிங்டன் கம்பெனி வந்து இந்தியாவில் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸோட ரீசெல்லரா இருக்காங்க, அதாவது ஆப்பிள் ப்ராடக்ட்ஸோட டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்காங்க. அண்ட் ஈவன் 2007லயே பாத்தீங்கன்னா சென்னையில ஹை லெவல் ரிப்பேர் சென்டர்ஸும் செட்டப் பண்ணிருக்காங்க. சோ இப்போ இந்த ஆப்பிளோட ஐபோன் 14 சைனால மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்ணி 2 மாசத்துலயே இந்தியாலையும் மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்ண போறோம்னு வந்த அப்டேட்னால ரெடிங்டனோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ரெடிங்டனோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.07% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட போர்ஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு நிஃப்டி செப்டம்பர் எக்ஸ்பெரியோட 18,500 கால் ஆப்ஷன் அரௌண்ட் 1000 rupees ப்ராஃபிட்ல எக்ஸிட் பண்ணிட்டேன். அண்ட் ரிமைனிங் எக்ஸிஸ்டிங் போர்ஷன்ஸை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் வேற எந்த ஒரு புது போர்ஷன்லயும் என்ட்ரி ஆகல. ஓகே, அடுத்து ஸ்பைஸ்ஜெட்டோட அப்டேட்டை பார்க்கலாம். ஸ்பைஸ்ஜெட் ஏர்லைன்ஸ் வந்து அரௌண்ட் 2000 crore ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்ட் ரைசிங்காக மல்டிபிள் ஆப்ஷன்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறதாவும் அண்ட் ஈவன் அதில் அதர் ஏர்லைன்ஸுக்கு ஸ்டேக்கை செல் பண்ற ஆப்ஷனும் இன்க்ளூடடா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா ஸ்பைஸ்ஜெட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 இயர்ஸ்ல வந்து லாஸை தான் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஈவன் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ்ஜெட் ஏர்லைன்ஸ்ல நிறைய இன்சிடென்ட்ஸ் ஃபேஸ் பண்ணதுனால அடுத்த 2 மாசத்துக்கு 50% கெப்பாசிட்டிக்கு மேல ஃபிளைட் ஆப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு ஏவியேஷன் ரெகுலேட்டரான டிஜிசிஏ ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஸோ இப்படி ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸ் அண்ட் அதே போல ஃபியூல் காஸ்ட்டும் அதிகமானது அண்ட் கோவிட் பேண்டமிக் எல்லாமே சேர்த்து அந்த கம்பெனியை ரொம்பவே எஃபெக்ட் பண்ணிருக்கு. ஸோ இதுல இருந்து ஓரளவுக்கு மீண்டு வர இப்போ 2000 crores ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு கம்பெனி அப்ரூவ் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஸ்பைஸ்ஜெட்டோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஸ்பைஸ்ஜெட்டோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.43% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. பொதுவாக நிஃப்டியில தான் 143 வந்துகிட்டு இருக்கும், இன்னைக்கு ஸ்பைஸ்ஜெட்லயும் 143 வந்திருக்கு. ஓகே, அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது அரௌண்ட் 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல பில்டா இருக்கு. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டா 17,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல பில்டா இருக்கு. ஆனால் அதே 17,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கால் ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டா இருக்கிறதுனால புட் ஆப்ஷன் சைடில் அடுத்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டா இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 17,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸை பார்க்கலாம். ஸோ இதை டேட்டா படி பார்க்குறப்போ இந்த வாரத்தோட நிஃப்டி எக்ஸ்பைரின்றது அரௌண்ட் 17,000ல இருந்து 18,000க்குள்ள இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். எனவே அடுத்தடுத்து நிஃப்டி எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃப்ரீயாவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்லை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டீட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வாலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல கிரிப்டோ கரன்சில ட்ரேட் பண்றதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டாக்ஸ் ஃபைலிங் பண்றதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க.
அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா, அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.